பாருங்க, இப்போ நான் க்ரீஸ் அடிக்க போகிறேன். இப்போ இருக்கிற நிப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து புஷ் பண்ணணும், அதாவது ஐத்தி பிடிச்சி அடிக்கிறனால ஒரு ஆள் ஐத்தி பிடிக்கணும், ஒரு ஆள் 2 பேர் தேவை க்ரீஸ் அடிக்கிறதுக்குன்னு. அதனால் இப்போ புதுசாக வந்து இருக்குதுங்க, இது வந்து ஒரு ஸ்ப்ரிங்கு ஊற்றுறாங்க. இதை அழுத்தி பிடிச்சிங்கன்னா இங்கே ஒரு லேசாக ஏதோ ஒன்று வருதுங்க, வந்து இந்த ஸ்ப்ரிங் உள்ள இதுனா அப்படியே இப்போங்க நிப்பிள் இருக்கிற சைஸ் பாருங்கள். இப்போது இதை உள்ளே வச்சு அடிக்க போகிறோம். பாருங்கள், போயிடுச்சு, வரல பாருங்கள். இப்போ நம்ம ஒரே ஆளாக அடிக்க போகிறோம் க்ரீஸு. பாருங்க, ஒரே ஆள் அடிக்கிறதுனால இப்போ அது குடுங்குற வேலை கூட இல்லைங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதனால் ஒரே ஆளாக எத்தனை இது ஒன்று வச்சுக்கலாம். நீங்கள் க்ரீஸ் கொண்டே போடுக்கணும். இதில் பாருங்கள், ரெண்டாவது இதுலேருந்து க்ரீஸும் லீக் ஆகலை வெளியே. இந்த பின்னிலேருந்து பாருங்கள், க்ரீஸும் எதுவும் லீக் ஆகலை. இந்த மாதிரி ஓஸுலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யாருன்னா ஒருத்தர் கை வச்சு பிடிக்கணும். இதை வந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் போது அதை பிடிக்க வேண்டிய வேலையே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தாங்க கிடச்சிருந்தது. இப்போ சமீப காலமாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து கிடைக்குதுங்க. இப்போ பாருங்கள், இவர் நம்ம வண்டிக்கு ஆயில் அடிக்கிறதுக்கோசம் ஆயிலுக்கு என்னடா வராரு. வந்து ஆயில் அடிங்க வா, எத்துன்னு வா. இங்கே வா, இங்கே வந்து அடி, இங்கே வா. இங்கே பாருங்க, ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிரீஸு ஆயில் எல்லாமே இருக்குதான்னு பார்த்து அடிச்சுட்டு லூப்ரிகேஷன் பண்ணிங்கன்னா மட்டும்தாங்க கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த வேலையெல்லாம் கரெக்டாக செஞ்சுருங்க. இந்த அடி, இந்த இதில் அடி, இந்த செயினுக்கு அடி.